நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிச்சுவேஷன் வந்து மாறும் அப்படி சொல்லலாம். வேலை தொழிலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ண போகுது. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரியக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தாலும் கூட சரி, இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு கடந்து போவாங்க. பொருளாதாரம், நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி தரக்கூடியதா கண்டிப்பாக வந்து இருக்கும். இவங்க வந்து எவ்வளோ தான தர்மம் செஞ்சாங்களோ அதற்கான பலன்கள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது வந்து பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம வந்து ஓவராலாக பார்த்துடலாம். ஆவணி மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ ஆவணி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிச்சுவேஷன் வந்து மாறும் அப்படி சொல்லலாம். இவங்களுக்கு சாதகமாக மாறும்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பெண் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தொழில் சார்ந்த இடங்களில் அது ஆண் நபராக இருந்தாலும் சரி, பெண் நபராக இருந்தாலும் சரி, இவங்களுடைய மேபி இவங்களோட பாஸ் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கிட்ட இருந்து அவங்க வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலாம். இப்படியான விஷயங்கள் அவங்களோட வேலை தொழில் சார்ந்த வேலை தொழிலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அப்படி ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. இவங்களும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட வேலையில் எப்படி இருக்கணும், தொழில் எப்படி இருக்கணும், அது ரீஅலைன்மெண்ட் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பார்க்குறது, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த ஆவணி மாதம். ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சூப்பர் மேம். நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசிக்கு ஆவணி மாதத்தில் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது கடந்து வருவாங்க, இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு கடந்து போவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை பிரியக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் கூட சரி, ஓகே நம்மளும் எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டோம், இதுக்கப்புறம் விதிவிட்ட வழி என்ன நடக்குதோ நடக்கட்டும், மேற்கொண்டு நம்ம பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தன்மை, மன ரீதியான அந்த நிலை வரும் அவங்களுக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்பில். ரொம்ப உணர்ச்சி பட்டதாலேயே பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு ரிலேஷன்ஷிப்பில், தொட்டதுக்கெல்லாம் நான் வந்து கோச்சிப்பேன், இல்லை என்னோடய பார்ட்னர் கோச்சிப்பார், இதனால் பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ஸோ 2 பேருக்குள்ளேயும் அது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்லாம் இருக்கிறாங்கன்னா, இந்த மாதம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ப்ராசஸை வந்து 2 பேருமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஓகே, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், முதல்ல நம்ம ஹீல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யறதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். சூப்பர் மேம். விருச்சிக ராசிக்கு பண வரவு எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் பொருளாதாரம், நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி தரக்கூடியதாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒரு கடன் பிரச்சனையே இருக்குன்னா கூட அதை தீர்க்கறதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சின்ன சின்ன கடன்னா, இப்போ இந்த மாதம் வந்து இஎம்ஐலாம் கட்டணும், கமிட்மெண்ட் இருக்குது, எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு மன நெருடல் இருந்துன்னா அதெல்லாம் வந்து டேலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ எதெல்லாம் நினச்சி பயப்படுறாங்களோ பணம் சார்ந்த விஷயங்களில், அதுக்கெலாம் வந்து பயப்பட வேண்டாம், அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சரியாகிடுச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும். நிம்மதி பெருமூச்சு விடலாம், அப்படியான சூழல் உருவாகும். சூப்பர் மேம். இப்போ விருச்சிக ராசியில் படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆவணி மாதம் அப்படின்ற போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், ஹார்ட் பிரேக்ஸ் வந்து சந்திப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னவோ ரிசல்ட் நினைப்பாங்க,
வரக்கூடிய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கலாம் மேபி. இல்லை படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை வர்றது, இல்லை அவங்களுடைய குருமார்கள் கிட்ட இருந்து ஏதாவது திட்டு வாங்குறது, பிரச்சனை வர்றது, லைக் இந்த மாதிரியான ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை படிக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் அவங்க வந்து மனசில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, இது நிரந்தரம் கிடையாது, இது ஜஸ்ட் டெம்பரவரியாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சோதனை மாதிரி வந்திருக்கு, அதனால் இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதை மட்டும் அவங்க வந்து கிளியராக எடுத்துக்கணும். அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அவங்களோட ப்ரெஷர் தான் இவங்களுக்கு பயத்தை உண்டாக்கிடுமே. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அப்போ பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதை பற்றி ரொம்ப பெருசாக பாதர் பண்ணிக்கோ, பயப்பட வேணாம், அதெல்லாம் சரியாகிடும் அப்படின்ற ஒரு மனநிலையோட அணுகணும். சூப்பர் மேம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போறதே ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸ்கூலே வேண்டாம், நான் வேற ஸ்கூலுக்கு போறேன், நீங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகல, டீச்சர்ஸ் செட் ஆகலன்னா சொல்றாங்க. அப்பேற்பட்ட மனநிலையில இருந்தாங்கன்னா அவங்க அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க? கண்டிப்பா வெளியே வருவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். அதுதான் இது எதுவுமே அவங்க மனசுல வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், மனம் ரீதியான ஒரு தவிப்பு, இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அது அந்த நேரத்துக்கு வரும், போயிடும். இப்போ விருச்சிக ராசியில இருக்க முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து எவ்வளோ தான தர்மம் செஞ்சாங்களோ அதற்கான பலன்கள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. மேலும் வந்து அவங்க கோவில்களுக்கு நன்கொடை வழங்குறது, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுத்து உதவி பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி எங்கெங்க நான் பண்ணுறது, எனக்கு யாருன்னா பண்ணுவாங்களான்னு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு செஞ்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இல்லாத நிலைமை இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் அப்போ தான் உணர்வாங்க, உண்மையாக நம்ம செஞ்ச தர்மம் நம்ம தலை காக்குது தான், அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான உதவிகள் வந்து சேரும். விருச்சிக ராசி இப்பேற்பட்ட கடவுள் வழிபாடில் ஈடுபடலாம்? ஸோ விருச்சிக ராசி இந்த ஆவணி மாதத்துல எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்றது போது வருண பகவானை வழிபடணும். ஸோ வருண பகவான், அப்போ மழை பெய்யும் போதெல்லாம் ஓம் ஸ்ரீ வருண பகவானை போற்றி இந்த மாதிரி வந்து சொல்லலாம், மந்திரம் சொல்லலாம். ஒரு 108 முறை, 54 முறை, 21 முறை தாராளமாக வந்து சொல்லலாம். ஸோ அந்த வருண பகவானை வந்து வழிபடணும். அப்போ மழைக்கு வந்து மரியாதை செலுத்தணும், தண்ணீருக்கு மரியாதை செலுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பூஜை ரூம்லலாம் வந்து தீர்த்தம் வைப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து வருண பகவானை மந்திரம் உச்சரித்து கூட அந்த தீர்த்தத்தை வந்து குடிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கூட தேவையில்லாமல் டேப்லாம் ஓப்பன் பண்ணி விடுறது, தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து செய்கிறதுனால இன்னும் வருண பகவானுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறதுனால இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம், என்ன பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அது எல்லாமே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில விஷயங்களை மன்னிக்கிறதுக்கான பக்குவம் ஏற்படும். மன்னிக்க முடியாதனால தான் மன உளைச்சலுக்குள்ளேயே ஆளாயிருப்பாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் மன்னிச்சு வெளியே வந்துடுவாங்க. அண்ட் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அந்த விஷயங்கள் வந்து வெளியே வரும். ஒரு விரக்தி நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருண பகவான் வழிபாடு மனதுல ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல, ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம், இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ, ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு.
உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?